வாங்க. மாலதி, இவங்களையே இங்க கூட்டிட்டு வந்த? இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏய், நீ எதுக்கு இந்த பக்கம் வந்த? உன்னதான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அடிச்சு துரத்தணும் இல்ல? அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்த? இத பார், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. போன்னு சொல்றேன்ல. என்னங்க நீங்க? எதுவா இருந்தாலும் வீட்ல வச்சு பேசிக்கலாங்க. முதல்ல உள்ள வர சொல்லுங்க. என்ன பேசுறது? இவங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல இங்க இருந்து இவங்களை வெளியில போக சொல்லு. இதுக்குதாம்மா நான் வரலன்னு சொன்னேன். என்ன விட்டுடுமா, நான் போயிடுறேன். இந்த நடிப்பெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. என்ன நாடகம் ஆடி மாலதி ஏமாத்தி இங்க வந்திருக்க? உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, நான் உங்களுக்கெல்லாம் பண்ண பாவம் அப்படி. அந்த பாவத்துக்கு தான் ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். சுந்தர், நீ என்ன நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, நான் இப்ப மனுஷியா மாறிட்டேன்டா. அதுக்காக என்ன மன்னிச்சு ஏத்துக்கோன்னு சொல்லல. எனக்கு அந்த தகுதியே இல்ல. நான் வரேன் மாலதி. என்னங்க நீங்க? உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் உங்க மேல அதிக கோவம் இருக்கு. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேனா என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னத்தை யோசிக்க சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சுன்னு இவங்களை நீங்க கூட்டிட்டு வந்த? சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல மயங்கி கிடந்தாங்க. ஆதரிக்க யாரும் இல்லைன்னு தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. அது நமக்கு தெரிஞ்ச 4 பேர் பார்த்தாங்கன்னா அசிங்க யாருக்குங்க? இவங்களுக்கா இல்ல நம்ம எல்லாருக்குமா? அப்படி ஒரு நிலைமையில இவங்களை கண்ணால பார்த்துட்டு என்னால எந்த நியாயத்தங்க யோசிக்க முடியும்? இவங்க நமக்கு பண்ணது எல்லாமே பாவம் தான், மன்னிக்க முடியாத கொடுமைதான். ஆனா அதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இவங்களை கண்டுக்காம வர்றதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில, இப்படி ஒரு நிலைமையில அவங்கள பார்த்துட்டு எப்படிங்க என்னால அங்கேயே அவங்கள விட்டுட்டு வர முடியும்? நீங்க இருந்திருந்தா அப்படியே விட்டுட்டு வந்திருப்பீங்களா? ஆமா மாலதி, இவங்க இந்த நிலைமையில இல்ல, இதை விட மோசமான நிலைமையில இருந்திருந்தாலும் நான் அவங்களை கண்டுக்காம பார்த்துட்டு விட்டுட்டு தான் வந்திருப்பேன். எங்க நீங்க? இல்ல மாலதி, நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு யாரு காரணம்? இவங்க தானே. இவங்க மட்டும் சரியா இருந்து இவங்க மட்டும் சரியா நான் வளர்த்திருந்தாங்கன்னா நான் உன்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி இருப்பேனா? உனக்கு அத்தனை கஷ்டத்தையும் கொடுத்த என்னையும் இவங்களையும் நீ மன்னிச்சு காப்பாத்துறதுக்கு அப்புறமும் இவங்க திருந்தினாங்களா? இல்லையே. எங்களுக்கு சோறு போட நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாங்க. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக சொந்த பேத்தியே வியாபாரம் பேசி என்ன மட்டும் இல்ல உன்னையும் நம்ம குழந்தையையும் நடுத்தருவுல நிக்க வச்சாங்களே இவங்க. அந்த பாவத்துக்காக தான் ஆண்டவன் இவங்களை தெரு தெருவா பிச்சை எடுக்க விட்டுருக்கான். இவங்க இதுக்கு மேலேயே அசிங்கப்பட்டு எடுத்தெரிக்கவோ புதைக்கவோ ஆள் இல்லாம அனாதப்புடமா சாகணும். அது வரைக்கும் இவங்க மேல எனக்கு ஆத்திரம் தீராது. ஓ சொல்லு மாலதி முதல்ல. இது பாருங்க, நான் உங்களை குத்தி காட்டுனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் எனக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க திரும்பி வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நான் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கலையா? அதே போலதாங்க இவங்களும். இவங்க என்கிட்ட மாமியார நடந்துக்கலைனாலும் அவங்க உங்களை பெத்த அம்மாங்க. புருஷனோட அம்மா ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத எந்த பொண்ணாளுங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? வேணாம் மாலதி, நீ சொல்ற என்ன நியாயமும் இவங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீ என்ன வேணாலும் வீட்டை விட்டு துரத்து, ஆனா இவங்களை வீட்டுக்குள்ள மட்டும் சேர்த்துறாத. இத பாருங்க, கோவத்துல எதுவுமே புரியாது. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. போக போக நீங்களே அவங்களை ஏத்துப்பீங்க. எந்த சூழ்நிலையிலயும் உங்களை நான் ஏத்துக்க மாட்டேன்.
அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா. நான் எவ்வளவு சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நான் பண்ணது தப்பாப்பா? நீ என்னமா பண்ணுவ? எது நடக்கணுமோ அதுதானே நடக்கும். நீ பார்த்த மாதிரி நான் பார்த்திருந்தாலும் நான் இதைத்தான் செஞ்சிருப்பேன். மாப்பிள்ள, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மாலத்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்குதான் செய்யுது. வந்துட்டு போட்டோம், அதோட விடுங்க. இனிமேலாவது எல்லாம் சரியாயிடும்னு நம்புவோம். மாலத்தி, போய் கூப்பிட்டோமா? ஓ வாங்கத்த, நீங்க வாங்க. அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. வாங்க. இங்க பாருங்க, நீங்க போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சாமி கும்பிடுங்க. எல்லாம் நல்லதா நடக்கும். என்னங்க? என்ன மாலதி, நல்லவளா இருக்க வேண்டியதுதான். ஆனா யாருக்கிட்ட என்னன்னு ஒரு அளவு இருக்கு. நீ இப்படி புரியாம ஏமாலியே இருக்கிய மாலதி. உன் இஷ்டம். சரிம்மா, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. செல்லக்குட்டி, என்னடா? என்னம்மா? நந்தினி, அக்கா, வாக்கா, வாங்க. அத்தை, என்னம்மா? இங்க வாங்க. மாலதி, சுந்தர், எப்படிப்பா இருக்க? உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். என்ன இருக்கட்டும் போகட்டும்னு யாரோ மாதிரி சொல்லிக்கிட்டு உட்காருங்க. எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். உட்காருங்க. வாங்கம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. குழந்தை கூட. ஏய் கண்ணம்மா, வா 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 வா. என்னடா செல்லம்? என்ன இங்க பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அத்தை, ஆ? நாங்க மறுபடியும் எங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டோம். அப்படியா? சம்மந்தி சொல்லவே இல்லையே. எப்பக்கா வந்தீங்க? இன்னைக்குதான் வந்தோம். இல்ல, என்னால அந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமை. அதனாலதான். புரியுதுப்பா சுந்தர். சம்மந்தி நல்ல காரியம் பண்ணிருக்காங்க. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க 2 பேரும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம வந்திருக்கீங்க பாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு மாலதி ஒருத்தியோட ஒத்தாசை பத்தாதுப்பா உனக்கு. எப்பவும் ஒருத்தர் இல்ல 2 பேராவது உன் கூடவே இருக்கணும். நீ சம்மந்தி வீட்லயே இருந்தாதான் சரியா இருக்கும்பா. அதை விட்டுட்டு நீ அந்த வீட்லயே இருந்தீனா மாலதி ஒருத்தி 2 குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு உன்னையும் பராமரிக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம்பா. சுந்தர், அப்புறம் உனக்கு வலி ஏதாவது வந்தது? இல்லம்மா. நல்லதுப்பா. அத்தை, அம்மா எல்லா விஷயமும் சொன்னாங்க. நீங்களும் விஸ்வாவும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. ஆனா நாங்க தான் உங்களுக்கு தொடர்ந்து ஒண்ணு. இரு இரு இரு, இரு. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. எதுக்கு மாலதி இதெல்லாம்? ரேவதி தான் சின்ன பொண்ணு. விஸ்வா மகேஷுக்கு வேலை கொடுத்தத என்னமோ யாருமே செய்ய முடியாத உதவிய செஞ்ச மாதிரி நன்றி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீ எங்களை கடவுள் ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க. சொல்ல போனா சுந்தர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானும் விஸ்வாவும் குற்றவாளிங்கதாம்மா. என்னத்த சொல்றீங்க? ஆமா மாலதி, சுந்தருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, அதாவது நீ தீனா வீட்ல வேலை செஞ்சு டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தல்ல, அப்பவே நாங்க பணத்தை செலவு பண்ணி ஆபரேஷன் மூலமா கிட்னியை சேஞ்ச் பண்ணியிருந்தா இன்னைக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்குமா? நாங்களா வந்து கேட்டா நீ என்ன நினைப்பியோ, சுந்தர் என்ன நினைப்பாரோன்னு தேவையில்லாம ஒதுங்கி நின்னுட்டோம். ஆனா கவலைப்படாத சுந்தர், உன்னை காப்பாத்துறதுக்கான ஏற்பாடு எல்லாம் விஸ்வா செஞ்சுட்டு தான் இருக்கா. நல்ல டாக்டர், நல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாமே ரெடி.
செலவை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு பொருந்துற மாதிரி ஒரு கிட்னி கிடைச்சிட்டா போதும். அதுக்கும் விஸ்வா ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கான். எல்லார்கிட்டயும் சொல்லியும் வச்சிருக்கான். பேப்பர்ல நியூஸ் கூட கொடுத்திருக்கான். உன்னை காப்பாத்த வேண்டிய பொறுப்பை விஸ்வா கிட்ட விட்டுடுப்பா. நீ கிட்னி சீக்கிரமா கிடைக்கணுங்கிற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்க. மத்ததெல்லாம் விஸ்வா பாத்துக்குவான். சுந்தர், என்ன சுந்தர்? மாமா, எதுக்குப்பா கண் கலங்குற? இல்லம்மா, நீங்களா இருக்கட்டும், விஸ்வாவா இருக்கட்டும், இல்ல மாலதி, நந்தினி, என் அத்தை, மாமா, நீங்க எல்லாருமே மனுஷ ரூபத்துல பிறந்த தெய்வமா இருக்கீங்க. இத்தனை கடவுளுக்கு மத்தியில வாழ்ந்த நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு பாவியா இருக்கேன்? இந்த பாவியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் இப்படி தவிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்னால இந்த ஜென்மத்துல நன்றி செய்ய முடியலனாலும் நான் எடுக்க போற அத்தனை ஜென்மத்திலையும் உங்களுக்கு எல்லாம் நன்றி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்காகவாவது அந்த கடவுள் எனக்கு சக்தியை கொடுக்கணும். இத பாரு, எதுக்குப்பா இப்படி உணர்ச்சி வசப்படுற? எல்லார் மாதிரியும் நீயும் நல்லவன் தான்ப்பா. சூழ்நிலைதான் உன்னை அப்படி மாத்திருச்சு. அதுக்கு நீ என்னப்பா பண்ணுவ? இனிமே ஆண்டவனோட பார்வை எப்பவுமே உன் மேல இருக்கும். உன் அம்மா நான் சொல்றேன், தயவு செஞ்சு நம்புப்பா. சரி இருங்க, சாப்பிட ஏதாவது கொண்டு ஐயோ, வரேன். அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் வேண்டாம். ஒண்ணு இல்ல, உட்காரு, நான் வரேன். பாரதி, குழந்தை என்கிட்ட கொடு. இந்தாங்க. என்னடா செல்லம், இங்க பாரு, பெரியப்பாவை பாருங்க. அட குட்டி குட்டி செல்லம், எங்க பாருங்க. அட அட செல்லம், அட பாருங்க, இங்க பாருங்க. என்னடா செல்லம், அழக்கூடாது, அழக்கூடாது. ஐயோ, விடிஞ்சிருச்சே. கொஞ்சம் கண்ணை அசந்து தூங்கிட்டேன். ஐயோ, கதவு திறந்திருக்கு. ஒருவேளை மாலதி எந்திரிச்சிட்டாளா? நைட் டியூட்டிக்கு போனவர் வர டைம் ஆயிடுச்சு. விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகியும் கோலம் போடலன்னா கத்து கத்துன்னு கத்து வர. கோலம் போட்டிருக்கு. மாலதி, 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 என்னம்மா? மாலதி, இங்க ஒரு நிமிஷம் வாமா. என்னம்மா? ஏண்டி, நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? ஒரே ஆளா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கியே, என்னை எழுப்ப வேண்டியதானே? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னடி புரியலங்கிற? வீட்டை கழுவி வாசல தெளிச்சு கோலம் போட்டிருக்க, இட்லியை வச்சு சட்னி அரைச்சு சாம்பார் எல்லாம் பண்ணிருக்க. என்னது? நான் எதுவுமே பண்ணலம்மா. நான் இப்பதான் எழுந்திருச்சு வரேன். என்னடி சொல்ற? அப்போ இதெல்லாம் பண்ணது யாரு? இவங்க எங்க இவ்வளவு காலையில எங்கேயோ போயிட்டு வராங்க? எழுந்திருச்சிட்டீங்களா சம்பந்தி? இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சம்மந்தியம்மா, ஒரு நிமிஷம். வாச தெளிச்சு கோலம் போட்டு இட்லி சாம்பார்லாம் பண்ணது நான் தாங்க பண்ணேன். விடிய காலையில 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். நீங்கெல்லாம் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு சாமி ரூம்ல விளக்கேத்தினேன். அப்படியே பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் சுந்தருக்கு சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிட்டு வந்தேன். இந்த விபூதிய சாமி ரூம்ல வைக்கிறேன், நீங்க குளிச்சிட்டு வந்து எடுத்துக்கங்க. ஏன் நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏன் மாலதி, நான் இந்த வீட்ல உரிமையா இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதா? அப்படின்னா நீ இன்னும் என்ன அடுத்தவளாதான் நினைக்கிறல்ல? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல.
வயசான காலத்துல ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்படணும்னு தான் சொன்னேன். இதுல என்னமா கஷ்டம் இருக்கு? நம்ம வீட்டு வேலை தானே. இத்தனை நாளும் திமிரெடுத்து போய் வாய்க்கொழுப்பா பேசியே நாளை கடத்திக்கிட்டு இருந்தேன். ஏதோ இப்பதான் எனக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. இனிமேலாவது நான் நல்ல விதமா நடந்துக்க வேண்டாமா? அதுவும் நான் உங்களுக்கு பண்ண கொடுமை எல்லாம் கொஞ்சமா நெஞ்சமா அதையெல்லாம் மறந்து நீங்க என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க. அந்த நன்றிக்கு பரிகாரமா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலாம்ல மாலதி. இல்ல சம்பந்தியம்மா, அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சும்மா இருந்தா போதும். இல்ல சம்மந்தி, ஆமா நான் என்ன சம்மந்தி. சொல்ல வள்ளி சொல்ற மாதிரி இந்த வீட்ல நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஏன்னா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க சம்மந்தி. நீங்க எல்லாரும் இந்த குடும்பத்துக்காக ஒவ்வொரு வகையில கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் மட்டும் எந்த வேலையும் செய்யாம தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தேன்னா அதத்தான் பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லாதீங்க. இனிமே இந்த வீட்ல உங்க யாரையும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா போதும். இது வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம யாரையாவது ஏமாத்தி தின்னு உடம்ப நல்லாதான் வச்சிருக்கேன். என் உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் உங்கள மாதிரி நல்லவங்களுக்கு வேலை செஞ்சு கரைஞ்சா அதுல தப்பே இல்ல. அதனால போதும், நிறுத்து. உன்னால நல்லவளா மாறது மட்டும் இல்ல, நல்லவளா நடிக்க கூட தெரியாதுங்கிறது தெள்ள தெளிவா புரியுது. மாப்பிள்ள உன் பேச்செல்லாம் எவ்வளவு நாடகத்தனமா இருக்கு தெரியுமா? உன் நடிப்பை ஏமாளியா இருக்கு இவங்க வேணா நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா உன் கூட இருந்து எல்லாத்தையும் ஏமாத்தணும்னா உன் நடிப்பு எங்கிட்ட எல்லாம் செல்லாது. பாத்தீங்களா சம்பந்தி? அங்க என்ன பேச்சு? எங்கிட்ட பேசு. மாப்பிள்ள அவங்க பேசுறத பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல. நீங்க மாறின மாதிரி தான் அவங்களும் மாறிட்டாங்க போல அத்தை, இருக்கு. நீங்க என்னங்க அவங்க சொல்றதெல்லாம் செய்யாம இருந்தா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. நீங்களே பாத்தீங்கல்ல, இவங்க 3 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களா சொல்லுங்க? மாலதி, உனக்கு எதுவுமே புரியாது. மாப்பிள்ள, நான் சொல்றேன். கொஞ்சம் இருங்க சம்பந்தி, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். சுந்தர், நான் திருந்திட்டேன்னு நீ நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுப்பா. நீ என்ன பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். இப்படி சொன்னா எப்படிப்பா? இவங்க எல்லாரும் என்ன நம்பி ஏத்துக்கிட்டத நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நான் பெத்த புள்ள, நீ என்ன நம்பலேங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நடிக்காதம்மா. இல்லப்பா, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடு. நான் மாறிட்டேன் நீ நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு. எந்த மறுப்பு தெரிவிக்காம உடனே நிறைவேத்துறேன். சொல்லுப்பா. என்ன நீ உயிரை விட சொன்னா கூட நான் இப்பவே செத்துறேன். சம்பந்தியம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல சம்மந்தி, நான் பெத்த பிள்ளையே என்ன நம்பலன்னா அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? சொல்லுப்பா, நான் என்ன செய்யணும்? இப்பவே உன் கண்ணு முன்னாடியே செத்து போயிடுவா, அப்பவாது என்ன நம்புவியா? நீ சாகலாம் வேண்டாம். நீ மாறிட்டுன்னு நான் நம்புறதுக்கு நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணு. என்ன காரியம் பண்ணணும் சொல்லுப்பா, இப்பவே செய்யறேன். சொல்லட்டுமா? நீ எனக்கு ஒரு கிட்னியை தரணும். உனக்கு எனக்கும் ஒரே ரத்தம் தானே. உன் கிட்னி கண்டிப்பா எனக்கு செட் ஆகும். குடுக்குறியா? மாப்பிள்ள, இது சத்தியமா என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல. நீ மாறிட்டியா இல்லையான்னு இவங்கிட்ட எல்லாம் நிரூபிக்கிறதுக்காக கேக்குறேன். என் மாமா எதுக்குமே உதவாத இந்த பாவியை காப்பாத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய கிட்னியை கொடுக்கணும்னு துணிஞ்சாரு. மாப்பிள்ள, அதெல்லாம் எனக்கு தெரியும் மாமா. நல்ல வேலை ஒத்து போகாதுன்னு சொல்லி டாக்டர் அனுப்பிட்டாரு. ஒருவேளை ஒத்து போகுதுன்னு சொல்லி இருந்து மாமா குடுக்கறதுக்கு துணிஞ்சிருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா மாமா தான் இந்த குடும்பத்தோட ஆலமரம். அந்த ஆலமரத்தோட பாதி உயிரை இந்த பாவி பறிச்சு வச்சுக்க கூடாது. ஆனா நீ எனக்கு தாராளமா தரலாம். குடுக்குறியா? இப்படி நான் கேட்பேன்னு எதிர்பார்த்து இருந்தா நீ ஓவரா பேசியிருக்க மாட்டல்ல. இப்ப புரியுதுங்களா? இதெல்லாம் எப்பவுமே மாறாத கேஸ்.
இத பாரு, நீ உண்மையிலேயே நல்லவளா மாறி இருந்தா என்ன பண்ணிருப்ப? புள்ளைக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் டாக்டர்கிட்ட போய் நின்னு இருப்ப. என் கிட்னியை தரேன்னு சொல்லி இருப்ப. இந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்சியா? நிறுத்துப்பா, நான் உன் அம்மாப்பா. ஒரு தாய் எப்படிப்பட்ட மோசமானவளா இருந்தாலும் தன் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவா. வார்த்தையை கொட்டாத. உன் நிலைமை தெரிஞ்சதுல இருந்து நானும் அப்படிதாண்டா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உடனே சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட. 2-3 நாள் காத்திருந்து என்ன நீ நம்ப ஆரம்பிச்சதும் நானே டாக்டர் போய் பார்க்கணும் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீயே சொல்லிட்டல, இனிமேல எதுக்குடா காத்துக்கிட்டு இருக்கணும்? குளிச்சிட்டு கிளம்பு, இப்பவே டாக்டர் கிட்ட போலாம். என் கிட்னி உனக்கு பொருந்தும் டாக்டர் சொல்லிட்டாருன்னா என்னோட 2 கிட்னியும் உனக்கு கொடுத்துட்டு நான் உயிரை விட கூட தயாரா இருக்கேன்டா. அப்படியா? சரி, டாக்டர் உன்னதானே செக் பண்ண போறாரு. நான் குளிச்சா என்ன குளிக்கல என்ன, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அது 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் எப்போ அங்கதான் இருப்பாங்க. நாம போயிட்டு வந்துருவோம். மாப்பிள ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க தெரிஞ்சிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதான் வழியா? அது இல்ல மாமா. கொஞ்சம் இருங்க மாப்பிள, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த பாருங்க மாப்பிள, எனக்கு டயபெட்டிஸ்ங்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்கு. அதுக்கே என் கிட்னியை கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் கண்டிப்பா சொல்லிட்டாரு. ஆனா உங்க அம்மாவுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்னி மட்டும் எப்படி ஒத்து போகும்னு சொல்ல முடியும்? இல்ல சம்பந்தி, என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள பொழைச்சா போதும் எனக்கு. ஐயோ சம்பந்தி, நீங்க உங்க கிட்னியை கொடுக்க முடியாது, அதை புரிஞ்சுங்க முதல்ல. இல்ல சம்பந்தி, என் பிள்ளைக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஐயோ நான் சொல்றது வழி, அவங்கள உள்ள கூட்டு போ. வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. இல்லம்மா, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்புறமா ஐயோ அத்தை, நடக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம டாக்டர் பார்க்கணும்? முதல்ல நீங்க உள்ள வாங்க. இல்லம்மா, நான் உடனே போயிட்டு ஐயோ அத்தை, அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டார். நீங்க வாங்க. வாங்க அவர் சம்பந்தி. ஏதோ கோவத்துல பேசுறாரு, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு போங்க வாங்க சம்பந்தி. வாங்க. மாப்பிள, பெத்த தாய் அவங்கள போய் இப்படி எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்கலாமா? அவங்க ஒரு ஆர்வத்துல சொல்றாங்க, அதை பெருசா எடுத்துக்காதீங்க. அதோட விட்டுருங்க மாப்பிள.